ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு மாலை விளக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன், மிஸ் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போதுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாலையில் வந்து போய் நம்ம மாட்டெலாம் ஓட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பால் கறக்க போகிறோம். நான் தான் போய் வந்து அவுத்து விட்றேன். நம்ம நிவி வந்து நல்லா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்னால் அவுக்கே முடியல. அது நல்லா டைம் ஆகிடுச்சு. நான் போய் இப்போ அவுத்து விட்டுட்டு நம்ம அபியை வந்து அவுத்து விட்டேன். இவரு ஓடியான்ட்டார். நம்ம கருப்பி வந்து முள்ளில் ரொம்ப மாட்டிக்கிட்டான், அதனால தான் வந்து நான் இன்னும் அவுத்துட்ருக்கேன். நிவி அங்கே இருந்தால் அபி வந்து போக மாட்டான், ஏன்னா நிவி வந்து முட்டுருவான். அதனால பயத்தில் இப்படி போயிட்டான். நம்ம கருப்பசுன்னு கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த விலாகே வந்து நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு டைமே இருக்காது. உங்களுக்கோசம் நம்ம மாட்டெலாம் பார்க்கணும் அப்படின்றனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன். டெய்லியும் வந்து நான் தண்ணி காட்டிட்டு நம்ம மாட்டை ஓட்டு போய் கட்டிட்டு தான் வந்து நான் மிச்ச வேலைகளை வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து தண்ணி வச்சாதான் பால் ரொம்ப கறக்கும் சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அவங்களே தண்ணி வச்சா பால் கறக்காதாங்க. பாருங்கள் நம்ம கருப்பசு வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா ஒரு குட்டி முள் தான், அந்த குட்டி முள்ளில் வந்து நல்லா கவுத்தை பின்னிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். நானும் வந்து அது எடுத்து விட்டு பார்க்குறேன், நிற்கவே மாட்டேறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு வழியாக நான் வந்து எடுத்து விட்டுட்டா அவர் வந்து வந்துட்டுருக்காரு. நம்ம யுகன் அதுக்குள்ளே ரொம்ப கத்திகிட்ருக்காரு. ஏன்னா ஒரு டைம் ஆகிடுச்சி, மணி வந்து 6 ஆக போகுது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த முள்ளை தான் மாதிரி ஈத்துருப்பான். இது எடுக்கவே நான் விட மாட்டான். ஆளுக்கு ஒரு முள்ளை போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எத்தனை கவுத்தை ஈத்துட்டு இருந்த கருப்பு மாடு போட்டு பாருங்கள், நிற்கவே மாட்டான். நான் வந்து அதுக்குள்ளே வந்து பிடிச்சிக்கிட்டேன். அம்மா வந்து காலை வச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா அவன் எங்கேயாவது போய் தண்ணி பைப்பு கிட்டலாம் போய் தான் பண்ணுருவான். பாருங்க எங்கே போகிறாரு பார்த்தீங்களா அவரு. நான் ஈத்து பிடிச்சி நம்ம நிவி வந்து கட்டியாச்சு. நம்ம கருப்பசு இப்போ கட்டணும். நம்ம நிவி வந்து சரண பிடிக்க சொல்லி எல்லாம் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம கருப்பி பசு வந்து 3 மாதம் சரணம் நினைக்கிறேன். அவனும் வந்து 1ஆம் மாத கன்று விட்டு போட்டுருவான். நம்ம வந்து நிவி விற்கக்குள்ளே வந்து கருப்பசுக்கு வந்து நிவி மாரியே ஒரு சின்ன வசி போட்டுடணும். நம்ம கருப்பசு வந்து அந்தமாரி கண்ணுக்குட்டி தான் வந்து போடுவானே. அபியை வந்து கட்டியாச்சு. அபிலாம் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஏன்னா அவன் அடங்கவே மாட்டான் எப்பயுமே. நம்ம கோழிகள் பார்த்திங்களா, எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து எதாவது பூச்சி, இந்த இலையிலலாம் பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அரிசிலாம் இங்கே போட்டு வச்சுக்கிறோம், சாப்பிட்டுட்ருக்காங்க பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து செகண்ட் பேட்ச் வந்து கோழி குஞ்சுங்க. அவங்களும் அழகாக வந்து இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ நம்ம அபி கட்டியாச்சு. கிண்ணிக்கு வைக்கல, அதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு. ஏன்னா மணி வந்து 6 ஆகிடுச்சுல்ல, அதனால எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க மரத்தில். அது எல்லா மரத்தையும் வெட்டினால நம்ம கோழிகள்லாம் இங்கேயும் எங்கேயும் ஏற முடியாது, லோல் போட்டு இடறாங்க பாவம். இன்னும் ஒரு தண்ணி வைக்கல, அதனால தான் என்னையே பார்த்துட்ருக்காரு. அப்படி வந்து தண்ணி வைக்காமல் போனால் கத்துவார். தண்ணி வைக்க அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. அதனால் நம்ம யுகன் பார்த்திங்களா, அவருக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம யுகன் வந்து பார்த்துட்ருக்காரு அவங்க அம்மாவை. இவங்களாம் தண்ணி காட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நிவிக்கு வந்து பால் கறந்துட்டு அதுக்கு போய் தண்ணி காட்டி வெள்ளம் செய்யணும். இங்கே பாருங்கள், இவர் வந்து கீழே வைக்கலாம் வச்சுட்ருக்காரு. இவங்களுக்கு வைக்க போட்டு அதில் சாணி போட்டு உச்சா விட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிருவாங்க. அந்த வைக்கல நல்லா காய வச்சு அதுக்கு பிறகு கூட்டி விட்டால் மறுபடியும் இவங்களே வந்து சாப்பிட்ருவாங்க. நான் கவுத்தில் சுற்றி வச்சிட்டேன். ஒரு 2-3 நாள் மழை பெய்ததுனால நம்ம வீட்டில் வந்து நல்ல பில்லு வந்து அழகாக வளர்ந்துருக்குது. அதுவும் இல்லாமல் மழை பெய்ததுனால நிறைய பூண்டெல்லாம் வேறு ஆயிடுச்சு. அது இப்படி தான் நம்ம மாடு விட்டு மேய்க்கணும். பாய் பாய். நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். இதேமாரி வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.